அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நோன்பு சட்டங்களை பற்றி பேச இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய இந்த மாதத்தில் அடுத்த வரக்கூடிய நாட்கள் 5 நாட்கள் ரமலானுடைய சிறப்புகளை பற்றியும், அதுக்கு அடுத்த 5 நாட்கள் தொழுகைகளுடைய சிறப்புகளை பற்றியும் பேச இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் என்ன தலைப்பில் பேசுவோம்ட்டு உங்களுக்கு அறிவிப்பு செய்வோம். அதன் அடிப்படையில் ரமலான் நோன்பு சட்டங்கள் இன்று பருவம் அடைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரின் மீதும் நோன்பு கடமையாகும். ஒவ்வொரு மனித ஆத்மாவும் இரையச்சம் பெறுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என அல்லாஹ் கூறுகிறான். நோன்பு வைக்கும் மனித உடலும் அதன் பாகங்களும் தூய்மையடைவதுடன் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று இன்றைய நவீன விஞ்ஞானம் கூறுகிறது. சஹர் நேரம் எழும்போது தஹஜத் தொழுகை தொழுவதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபஜர் நேரம் அடையும் வரை சஹர் உணவு உண்ணலாம். அதேபோல் மக்ரிபுடைய நேரம் வந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும். சஹர் உணவை பிற்படுத்துவதும் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவதும் நபி வழியாகும். பேணுதல் என்ற பெயரில் இதற்கு மாற்றமாக செய்வது நேரம் காட்டக்கூடிய கடிகாரம், அதாவது கிளாக் இல்லாத காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இப்போது நமக்கு அல்லாஹ் நேரத்தை கணிக்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளான். பல் துலக்கலாம். மிஸ்வாக் குச்சி அல்லது கோபால் பல்படி போன்றவைகளை உபயோகப்படுத்துவது சிறந்தது. ஏனெனில் பேஸ்ட்டுகளில் கெமிக்கல் சேர்க்கப்பட்டுள்ளது. அது கெடுதி மட்டுமின்றி பசி உணர்வுகளை தூண்டக்கூடியதாகவும் இருக்கிறது. முடி வெட்டலாம். மர்மஸ்தானங்களின் முடியையும் அகற்றலாம். நோன்பு முறியாது. காதில் மருந்து இடுவது கட்டாயமெனில் செய்யலாம். அதேபோல் அடிபட்டால் அல்லது அடிபட்ட இடத்தில் மருந்து இடலாம். வீணான பேச்சுக்களும் தகாத செயல்களும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் நோன்பு இருக்கும் நிலையில் யார் தீய பேச்சுக்களை விட்டும் நடத்தையை விட்டும் தவிர்த்து இருக்கிறார்களோ அவரது நோன்பு தான் சிறந்த நோன்பு. அப்படி இல்லாதவர்களுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லாத நோன்பு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இது இல்லாமல் இன்று நவீன உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால டிவி, செல்ஃபோன், படம், சீரியல், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு போன்ற நவீன ஷைத்தான்களிடமிருந்து தவிர்த்து இருக்க பழகணும். அப்படி தவிர்த்து இருக்க பழகணும்னு சொன்னால் நோன்பு பால்படுத்தப்படாமல் இருக்கும். ஏன்னா இதன் வழியாக தான் இன்று புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, இன்னும் பல தேவையற்ற இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்களை செய்வதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து இருக்கணும். இன்று இமாம்களாக இருக்கக்கூடிய அனைத்து பேரும் சொல்லக்கூடியது, மற்ற விஷயங்களை சொல்கிறாங்களோ இல்லையோ இதை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதில் தான் மக்கள் இன்றைக்கி மூழ்கி கிடக்கிறாங்க. அதே மாதிரி நோன்பு திறந்தவுடன் நோன்பு காலங்களில் இவர்களை விட்டு இருப்பது ரொம்ப சிறந்தது. நோன்பு திறந்துட்டுமே அதனால் இனிமேல் நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு அது போக இல்லாமல் டிவி சீரியல்லாம் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுறது, தஸ்பீ செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து காலங்களை கடத்துவது சிறந்ததாகும். ஏனெனில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறன்றதை அல்லாஹ் சொல்கிறான். நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தை வீண் வரையும் செஞ்சு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் வெவ்வேறு விஷயங்களில் செலவு செய்கிறது தான் முக்கியமான காரணமாக அந்த வசனத்திலேயே ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியமிக்க மாதத்தில் நம்ம நோன்பு வைத்து கொண்டு நோன்பு முடிஞ்ச பிற்பாடும் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா அல்லாஹ்வின் பாதையில் நேரங்களை செலவு செய்வதாகும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் தயால குணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுப்பவர் அழகிய முறையில் கொடுக்க வேண்டும். வாங்குபவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஷைத்தான் இதில் தான் பெரும்பான்மையான மக்களை வழிகெடுத்து பால்படுத்தி விடுகிறான். மேலும் இதில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி ரமலான்னு கூட பார்க்காம தீய பேச்சுக்களை பேச வச்சு ரொம்ப கஷ்டத்தை உண்டுபடுத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அடிதடியில் போய் முடியக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. பெரும்பான்மையாக இன்றைக்கி பொருளாதார விஷயத்தில் தான் ஷைத்தான் வழிகெடுக்க முயற்சி செய்வான். அதனால் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்ஷா அல்லாஹ் இருந்துக்கிறணும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சண்டை சச்சரவு செய்யாமல் இருங்க நோன்பு நேரத்தில். அதே மாதிரி நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் நல்ல யாராவது உங்களிடம் சண்டை சச்சரவு செய்ய வந்தால் நாங்கள் நோன்பு இருக்கிறேன் என்று கூறிவிடுங்கள் என கூறுகிறார்கள். அதே மாதிரி குறிப்பாக இன்று நமது குடும்பத்தில் சுகர் பேஷண்ட் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு கட்டாய கடமை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நோன்பு வைத்து கொண்டு அவங்களால உணவு உட்கொள்ளாமல் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க பொருளாதார விஷயத்தில் நல்லா அலைஞ்சி உடல் உழைப்பு போட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் உலக வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு ஆச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு சொன்னாக்கா உங்களால்
நோன்பு வைக்க முடியும்னா நோன்பை வச்சுக்கிருங்க. நம்ம சொல்கிறது வந்து யாருக்கு கட்டாய கடமை இல்லைன்னு சொன்னால், ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடியவங்க, சுகர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, எந்திரிச்சு வந்து அவங்களால செயல்படுத்த முடியாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் வந்து நோன்பு கட்டாயம் கிடையாது. அவங்க அவங்க இல்லாமல் வெவ்வேறு விஷயங்களில் உடல் உழைப்பும் ஆரோக்கியத்தையும் போடக்கூடியவங்க நோன்பு இன்ஷால்லா வச்சுக்கிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தீராத நோய் இருக்கிறவங்களும் நோன்பு வைக்கணும்னு தேவையில்ல. இவங்களுக்கு வந்து இன்ஷால்லா ஒரு ஏழைக்கு டெய்லி வந்து உணவளிச்சிட்டா இன்ஷால்லா நோன்புக்கு பகரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைக்குவதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க முயற்சி செய்யுங்க. இது வந்து ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு தான். எனக்கு சுகருங்க, எனக்கு வந்து இதுவாயிரும், பிரச்சனையாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அது கூட பலவீனமாக நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் பலப்படுத்துகிறவங்க, நல்லபடியாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க சில நோன்பு வைப்பது தான் சிறந்தது. அதே போல் பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து தேவைன்னா பயணம் மேற்கொள்ளணும், இல்லைன்னா பயணத்தை தவிர்க்கிறது தான் நல்லது. பயணத்தை காரணம் காட்டி நோன்பை வந்து விடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னாக்கா, நோன்பு திருப்பி கிடைக்க போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பயணத்தை தவிர்க்கிறது தான் நல்லது. பயணம் ரொம்ப தேவை, மேற்கொண்டே ஆகணும்னு சொன்னால் அந்த பயணம் பண்ணவங்க அந்த நோன்பை வந்து இன்னொரு நாள் கட்டாயம் வந்து வைக்கணும். அதாவது நோன்பு முடிஞ்ச பிற்பாடு. அதே மாதிரி மாதவிடாய் பெண்களும் மாதவிடாய் காலங்களில் நோன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நோன்பு ரமலான் நோன்பு முடிஞ்ச பிற்பாடு மற்ற நாட்களில் அந்த நோன்பை வந்து வைக்கக்கூடிய இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆயிஷா நாயகி வந்து அந்த மாதிரி தான் வந்து வச்சதாக அறிவிப்பு செய்கிறாங்க. அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானில் வந்து நோன்பு விட்டுட்டிங்கன்னு சொன்னால், ரமலான் அல்லாத அந்த நேரத்தில் வந்து அந்த நோன்பை இன்ஷால்லா வைங்க. இருந்தாலும் ரமலானுடைய அந்த சிறப்பு கிடைக்குமான்னு அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஏன்னா அல்லாஹ் வந்து ரமலானுடைய இந்த நோன்பை வந்து அவனே கையில் எடுத்து அவனே நன்மையை தரதாக கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சட்டங்களை சொல்லியிருக்கிறோம். இதில் விடுபட்ட சட்டங்கள், இதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இது இல்லாமல் வெவ்வேறு சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் சொல்லப்படும். அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த ரமலான் நோன்புடைய சிறப்புகளும் இதோடைய மாண்பும் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.